Welcome back to my channel. First of all, thanks for 2k subscribers. நிறைய பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாத்துக்குமே welcome to the family. So இந்த வீடியோ 2k வந்ததுனால ஒரு யூசுவலான ரொட்டீன் பேக்கிங் வீடியோ இல்லாம இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா என்னோட பேக்கிங் ஸ்டுடியோ பத்தின டூர் தான் நான் போட போறேன். சில பேர் தன்னோட ஓன் பர்சனல் பேக்கிங் ஸ்டுடியோ பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய பேர் ஐடியாஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து இதை எப்படி செட் பண்ணேன், ஸ்டார்டிங்ல இருந்து இது எப்படி பிளான் பண்ணங்கிறதுல இருந்து எல்லாமே இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து இது என்னோட ஸ்டுடியோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து இது என்னோட ஸ்டுடியோ கிடையாது. என்னோட லிவிங் ஏரியால இருக்கிற பாதி சைடு தான் நான் வந்து என்னோட பேக்கிங் ஸ்டுடியோவா வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்குன்னு தனியா நான் ரூம் எல்லாம் எதுவும் செட் பண்ணல. இது வந்து என்னோட ஜஸ்ட் லிவிங் ரூமோட பாதி ஏரியா. நான் இருக்கிறது வந்து ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் 3 பெட்ரூம் காண்டோ. அப்புறம் நாங்க சூஸ் பண்ணிருக்கிறது ஒரு ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களோட காட்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு மாதிரி. ஸோ அதை நம்ம வெளியே எடுத்துட்டு இல்ல காட்டை வந்து டிஸ்மேண்டில் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால எனக்கு ஒரு வழியே தெரியல, இங்கதான் அப்புறம் செட் பண்ற மாதிரி ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடம் இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் கலர் வந்து பிங்க். ஸோ அதனால என்னோட பேக்கிங் ஏரியா அப்புறம் என்னோட யூட்டென்சில்ஸ் எல்லாமே பிங்கா இருக்கணும் அப்படிங்கறது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால மோஸ்டா என்னோட பேக்கிங் ஸ்டுடியோ எங்க சுத்தி பாத்தீங்க அப்படின்னாலும் ஃபுல்லா பிங்கா தான் இருக்கும். பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல தான் இருக்கும் மோஸ்டா. அப்புறம் சிலதெல்லாம் வந்து டர்க்வைஸ் ப்ளூல இருக்கும், லைட் டர்க்வைஸ் ப்ளூல இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேஸ்டல் கலர்ஸ், அதாவது இந்த பிங்க்கு காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்க கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நான் எந்த மாதிரி செட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரஃப் ஐடியா எனக்கு இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் முன்னாடியே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் வச்சு நிறைய எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க இமேஜஸ் எல்லாத்தையுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். நிறைய ஐடியாஸ் ரெஃபர் பண்ணேன், நிறைய பேர்த்தோட பிளாக்ஸ், வெப்சைட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது இல்ல என்னோட ஏரியாவுக்கு எதை செட் பண்ண முடியும் அப்படிங்கறது யோசிச்சு தனியா எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் பல டிசைனை வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால எனக்கு வாங்க போறப்போ ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகல, எந்த மாதிரி பண்ண போறோங்கிற ஒரு ரஃப் ஐடியா எனக்கு இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு போனேன். இங்க வந்து பெருசா ஷெல்ஃப்ஸ் இல்லாதனால எனக்கு வந்து ஷெல்ஃப் வச்சுதான் நான் வந்து என்னோட பேக்கிங் ஸ்டுடியோ செட் பண்ணணும் அப்படிங்கறது நான் ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் நான் ஷெல்ஃப் வைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் பிளான்ஸா வச்சுதான் அதை செட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரஃப் ஐடியா மட்டும் நான் வச்சிருந்தேன். இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐக்கியால இருந்து வாங்கினது. சோ இங்க இருக்கிற மலேசியா ஐக்கியா டமன்சாரால தான் நான் எல்லாமே வாங்கினேன். நிறைய பேர் என்னோட யூட்டென்சில்ஸ் எல்லாம் எங்க வாங்கினீங்கன்னு கேட்டீங்க. அதுவும் வந்து நான் ஐக்கியால தான் வாங்கினேன். அப்புறம் பிங்க் கலர்ல தான் நான் ஸ்டுடியோ செட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சேன்னா பிங்க் பெயிண்ட் தான் அடிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக சில கலர்ஸ் எல்லாம் கூட சூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் பிங்க்லயே. என்னோட பழைய இந்தியால இருக்கிற ஸ்டுடியோ பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு விண்டேஜ் ரோஸ் கலர் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டைம் வந்து விண்டேஜ் ரோஸ் இல்லாம ஏதாவது ஒரு பேஸ்டல் பிங்க் மாதிரி எடுக்கணுங்கிறது என்னோட பிளானா இருந்துச்சு. ரொம்ப ஃபார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஒரு கடைக்கு போறப்போ எனக்கு இந்த நான் நினைச்ச கலர்ல வந்து வால் ஸ்டிக்கர்ஸ் வச்சிருந்தாங்க. அப்புறம் தான் பார்த்தா ஒரு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப டயரிங்கான வேலை. ஏன்னா நான் ஏற்கனவே என்னோட பழைய ஸ்டுடியோக்கெல்லாம் நானே தான் உட்காந்து பெயிண்ட் அடிச்சேன். ஆனா இந்த டைமுக்கு வந்து சரி ஏன் இது வந்து நம்ம ரெண்டட் ஹவுஸ்ல வேற இருக்கோம், அதனால வந்து இந்த அளவுக்கு ரொம்ப பாடுபடாம ஜஸ்ட் பேசாம ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நான் ஒரு 3 ரோல் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த இப்ப பின்னாடி பாத்துட்டு இருக்கீங்களா இந்த வால் வந்து பெயிண்டட் கிடையாது, இது வந்து ஃபுல்லா வால் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த வால் ஸ்டிக்கர் வந்து ஒருவேளை நீங்க மலேசியால இருக்கீங்க அப்படின்னா நான் மிஸ்டர் DIYல வாங்கினேன். நீங்க டேபிளுக்கு பாத்தீங்க அப்படின்னாலும் நான் வந்து பேஸ்டல் கலர்ஸ் இதை எடுத்து வச்சிட்டேன். ஸோ பிங்க் காம்ப்ளிமெண்ட் ஆகிற ஒரு மாதிரி அந்த பேஸ்டல் பிரவுன், பேஸ்டல் ப்ளூ இதெல்லாமே வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். பேஸ்டல் ப்ளூ தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு மாதிரி டர்க்வைஸ் ப்ளூவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ப்ளூ ஷேட்ஸ்ல தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னாச்சு அப்படின்னா நான் பாக்குறப்போ அந்த DIYல நான் முன்னாடி பாக்குறப்போ ப்ளூ பிங்க் இருந்துச்சு. நான் செகண்ட் டைம் வந்து சரி ப்ளூ தான் கொடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போய் பாக்குறப்போ அந்த ப்ளூ வந்து தீந்து போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் தான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு yellow கலர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஆனா எனக்கு அது பெருசா பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு ப்ளூல வந்து டிசைன் போட்ட மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் வந்து இது கூட சுத்தமாவே சூட் ஆகல. அதுக்கப்புறம் தான் ஃபைனலி என்ன எனக்கு தோணுச்சுன்னா சரி ஏற்கனவே நம்ம பிங்க் ஒட்டி வச்சிருந்த இந்த மிச்ச ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு, வந்து நான் இந்த டேபிளுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிட்டேன். சோ இதை நான் எப்படி செட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இந்த வேஸ் மட்டும் தான் பிங்க் கலர். ஆக்சுவலா இன்னொரு டேக் கூட பிரிக்காம வச்சிருக்கேன். இதுக்குள்ள வந்து நான் ஒரு பிளாக் கலர் குட்டி பூச்சட்டி இருக்கு. சோ அதுதான் வந்து இதுக்குள்ள வச்சு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 20 ringgits ஏதோ வந்துச்சு. சோ இந்தியன் கரன்சி படி பார்த்தா அப்ராக்சிமேட்டா ஒரு 350 rupees வந்திருக்கும். ஆனா இது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு.
இதே மாதிரி ஒரு பூச்செடி. இதுக்கும் வந்து ஆக்சுவலா இதே மாதிரி அது ஒரு வேஸ்டி ஃபிளவர் பாட் மட்டும் வச்சிருக்கேன். சோ இது எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் பிளான்ட்ஸ் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேஸ்டல் கலர் மக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இப்ப வரைக்கும் இதுக்குள்ள எதுவும் போட்டு வைக்கல, சும்மா இந்த ஷோக்காக தான் வச்சிருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்க ஒரு சின்ன அந்த போரோசில் பிராண்டோட அந்த ஒரு அப்பாரட்டஸ் மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து ஒரு ஆஃபர்ல ஏதோ 1 ரிங்கெட்டுக்கு ஏதோ வச்சிருந்தாங்க. ஸோ அதனால இது வாங்கிட்டேன். அப்புறம் தான் வந்து பக்கத்துல பார்த்தா பூ வச்சிருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்து போட்டு இப்படி நான் மேட்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஸோ பாத்தீங்கன்னா நான் நிறைய இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி அதுவும் பேஸ்டல் கலர்ஸ்ல கியூட்டா இருந்ததுனால நான் இதெல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து நானே வந்து இதெல்லாம் எழுதிட்டேன். லைஃப் இஸ் ஷார்ட், லிக் தி ஸ்பூன். அதுக்கப்புறம் திஸ் கிச்சன் இஸ் சீசன் வித் லவ். அப்புறம் பேக் இட் டில் யூ மேக் இட், பாசிட்டிவ் வைப்ஸ் ஓன்லி. முன்னாடி வந்து இந்த ஃப்ரேமுக்கு சூட் ஆகுற மாதிரி எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு சின்ன ஒரு குட்டி குட்டி அந்த ஸ்டிக் இமேஜஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அது இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில கிளாஸ் பாட்டில்ஸும் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்தேன். பாலோ இல்ல தண்ணியோ ஏதாவது வச்சுக்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி 3 பாட்டில்ஸ் வாங்கினேன். அடுத்தது நீங்க பாத்தீங்கல்ல இதே தான், நான் இங்க வச்சிருக்கிற பூச்செடி எல்லாமே அதே கான்செப்ட் தான். ஸோ பிங்க் வித் ஒயிட்ல ஒன்று வாங்கினேன். ஆனா அதுக்குள்ள இருக்கிறது வந்து இந்த இது எம்டி பேஸ் தான். அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஜாடி எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. இந்த சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கலாம். இது வந்து நான் இந்தியால தான் வாங்கினேன். ரொம்ப கியூட்டா இருந்துச்சு இது பாக்குறதுக்கு. அதனால நான் ஒரு 5 பீஸ் டோட்டலா வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி அடுத்தது நிறைய குட்டி குட்டி ஃபிளார்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கேன். அடுத்தது இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட்டான இந்த க்ரீப்பர் பிளான். இந்த க்ரீப்பர் இருக்கு. சோ இது வந்து இது கூட நான் நிறைய இதுல இருந்து ஆக்சுவலா நான் மோஸ்டா எதுக்குமே டேக்ஸ் கூட எடுக்கல. சோ இது அப்படியே இப்படிங்க தொங்குறப்போ எனக்கு வந்து அது ரொம்ப கியூட்டா இருக்க மாதிரி இருக்கு. சோ இந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி அதே ரெப்ளிகா தான் அந்த சைடும் இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். இந்த சைடை விட அந்த சைடுல என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டரிங் கேன் மட்டும் தான். சோ அதுக்குள்ள நான் வந்து இந்த ஃபிளார் போட்டு வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி வச்சிருந்த வேஸ் வந்து அந்த ஃப்ரேம் வந்து ஒரு நாள் கீழே விழுந்து தள்ளி விட்டு அது உடஞ்சிருச்சு கிளாஸ்ங்கிறதுனால. ஸோ அதனால இந்த வாட்டர் கேன்ல வந்து நான் ஃபிளாரை போட்டு வச்சிட்டேன். ஸோ இது வந்து சும்மா நானே கிரியேட் பண்ணது. இந்த பப்போரிஸ் மட்டும் நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல சும்மா நிறைய ஜார்ஸ் எல்லாம் மிச்சம் வச்சிருப்போம்ல, அது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு நம்ம பப்போரிஸ் போட்டுட்டு குட்டி இந்த மாதிரி கயிறு போ ஷேப்ல மட்டும் கட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கியூட்டான குட்டி குட்டி மக் ஒவ்வொரு கலர்ல வாங்கி வச்சிருக்கேன். இது ரொம்ப அழகா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஷெல்ஃப் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி ஹேங்கர் தான் வரணும் அப்படிங்கறதுலயே நான் வந்து ரொம்ப முன்னாடியே நான் யோசிச்சு வச்சுட்டேன். ஏன்னா இல்லாட்டி இந்த இடம் வந்து ரொம்ப எம்டி ஆயிடும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே நிறைய ஐக்கியா போயிருக்கேன். அப்ப வந்து நான் நிறைய பார்த்து வச்சிருக்காங்க என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. சோ அதனால வந்து எனக்கு சூஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நாங்க போய் ரொம்ப நேரம் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு எங்கெங்க என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் இது வந்து இந்த வெஜிடபிள்ஸ், இந்த ஆனியன்ஸ் அதெல்லாம் போட்டு வைக்கிற பேக். சோ எனக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல கிடைச்சிச்சு. இது வாங்கிட்டு வந்து 2 சைட்லயும் இந்த சைட்லயும் அந்த சைட்லயும் வச்சிருக்கேன். உடன் கட்டிங் போர்ட். எனக்கு இந்த ஷேப் கட்டிங் போர்ட் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரொம்ப கியூட்டா இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி பழைய காலத்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு 2 வச்சிருக்கேன். அது வந்து இந்தியால இருந்து இங்க எடுத்துட்டு வர முடியல. அதனால இங்க புதுசா வாங்க வேண்டியதா இருந்துச்சு. நான் வந்து டெய்ஸோ அப்படிங்கிற ஒரு ஷாப்ல வாங்கினேன். உட்ல வாங்கினோம் அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். சோ இது வந்து அப்ராக்சிமேட்டா 100 ருபீஸ்க்கு வாங்கினது. அப்புறம் இந்த பிளாக்கா இருக்கிறது வந்து இது 3 ஒரு செட்டு. சோ அதுல வந்து இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி, அப்புறம் வந்து ஒரு டாங், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்விங் ஸ்பூன். இது வந்து இது ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. கீழே பிளாக்ங்கிறதுனால இது பிளாக்கோட நல்லா போய்க்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இதை வாங்கிட்டு வந்துட்டேன். சோ அடுத்தது இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த பிளான்ட் ஹோல்டர் ஆக்சுவலா. சோ அதே மாதிரி தான் அந்த பிளான்ட்டை வந்து இதுக்குள்ள வைக்கலாம். ஆனா என்னோட பிளான்ட் எல்லாமே குட்டி குட்டியா இருந்ததுனால இதுக்குள்ள வைக்கிறப்ப பெருசா தெரியல. அதனால நான் வந்து இதுக்குள்ள நிறைய ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தேன். பட் அது பெருசா எதுவும் ஒர்க் ஆன மாதிரி தெரியல. அதனால சரி அப்படியே சும்மாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பின்னாடி வச்சிட்டேன். அந்த சைட்ல மாட்டி இருக்கிற இந்த இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது வந்து அரௌண்ட் 1000 ருபீஸ் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அப்பர் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். நீ கீழே வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே வந்து நாங்க செட் பண்றதுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. ஏன்னா நாங்க மேல மட்டும் தான் நான் வந்து மறைச்சிருவேன் பேசுறப்போ அப்படிங்கிறதுனால கீழே வந்து நாங்க செட் பண்ற ஐடியாவே கிடையாது. அப்புறம் தான் கீழே நான் ஷூட் பண்றப்ப பாக்குறேன் எனக்கு வந்து ரொம்ப எம்டியா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் இங்க வந்து சரி திரும்ப போய் நம்ம இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணா அப்புறம் திருப்பி ஊருக்கு எடுத்துட்டு போறதுல இருந்து எல்லாமே கஷ்டமாயிடும். அந்த டிவிக்குன்னு கொடுத்துருக்கிற டெஸ்க் இருக்கும்ல அதை வந்து கொண்டு வந்து இங்க தூக்கி வச்சுட்டேன். ஸோ இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சில கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற கிஃப்டா பார்த்து ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஓடிஜி வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிடலாங்கிறத அப்புறம் பிளானா மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து அது ரொம்பவே நல்ல ஐடியாவும் கூட. ஏன்னா ஓடிஜி வந்து எனக்கு வீட்டுல வேற எங்கேயும் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. நான் வந்து சில கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன்.
வச்சிருந்தேன். அதெல்லாம் எனக்கு வீட்டுல வேற எங்க வைக்கிறதுக்கும் இடம் இல்ல. சரி இங்க ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டேன். சோ அந்த சைடு வந்து ஒரு சின்ன ரேக், இது வந்து நான் ரொம்ப முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். இதுலதான் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி யூட்டென்சில்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அதனால அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு திரும்ப ஃபுல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுட்டு இதுல வந்து என்னோட பேக்கிங்க்கு என்னோட ஷூட்டிங்க்கு தகுந்த யூட்டென்சில்ஸ் எல்லாத்தையும் அதை வந்து நான் பிளேஸ் பண்ணிட்டேன். இது வந்து நான் ஒரே இடத்துல வாங்கினது இல்ல, நிறைய வந்து டிஃப்ரெண்ட் இடத்துல வாங்கினது தான். ஸோ அந்த பெரிய மக் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்தது. அப்புறம் அந்த குட்டி 2 ஜார் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நான் DIY போறப்போ ஜாரா தொலாவிட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கு தகுந்த மாதிரி பிங்க்லயே கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் பேக்கிங்க்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கிற நிறைய வெசல்ஸ் தான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா அவன்ல வைக்கிறதுக்கும் மைக்ரோவேவ்ல வைக்கிறதுக்கும் எல்லாம் சேஃபா இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி யூட்டென்சில்ஸ் தான் நான் தொலாவிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு பேக்கிங்க்கு வந்து டெஃபினட்டா ராமிகின்ஸ் யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஃபர்ஸ்டே வந்து ராமிகின்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து வச்சிட்டேன். என்னோட ராமிகின்ஸ் எல்லாம் மோஸ்டா டெய்சோல வாங்கினது. இது எல்லாமே வந்து மைக்ரோவேவ் அண்ட் OTG சேஃப். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த பிங்க் கலர் குட்டி குட்டி பவுல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஐக்கியால தான் வாங்கினேன். என்னோட பிங்க் கலர் விஸ்க் அண்ட் பிங்க் கலர் ஸ்பாச்சுலா வந்து டெய்சோல வாங்கினது. அந்த ஆயில் பிரஷ் வந்து நான் இந்தியாலயே வாங்கிட்டேன். அடுத்தது கீழே இருக்கிற அந்த கிளேட்டன் பிராண்ட் வந்து எங்களுக்கு கிஃப்டா வந்துச்சு மேரேஜ் ஆகி வந்த டைம்ல. அப்புறம் கீழே இருக்கிற ரேக்ல வச்சிருக்கிறது வந்து அது வந்து மோஸ்டா என்னோட பைப்பிங்க்கு யூஸ் பண்ற கிளாஸ். அதுக்கப்புறம் கீழே வந்து இன்னொரு குட்டி அவன் சேஃப் போல், ஒரு சின்ன என்னோட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் ஷூட்டிங்க்கு காமிக்கிறதுக்கு ஒரு குட்டி ட்ரே வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் ஷேப் டிஸ்பிளே பீஸ் தான். ஸோ இந்த ரேக் வந்து நான் மொத்தமாவே இது வந்து ஐக்கியால தான் வாங்கினேன். மோஸ்டா நான் ஏன் ஐக்கியா ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாமே வந்து நம்ம ஈஸியா டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் தான் என்னோட பேக்கிங் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அவ்வளவுதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சோ அந்த டைம்ல தெரேசா அப்படிங்கிற என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இந்த வீடியோ ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.